பூமி அழியும் தேதி இதுதான். துல்லியமாக கணித்து சொன்ன ஆய்வாளர்கள். சீக்கிரமே நெருங்கும் பேரழிவு. சூரியன் வயதாக வயதாக அது வெப்பமாகவும் பிரகாசமாகவும் மாறும். இது பூமியின் காலநிலையையும் பாதிக்கும். பூமியின் பெரும்பகுதி நீரால் சூழ்ந்துள்ள நிலையில் அவை பெருமளவும் ஆவியாகும். இதனால் பூமியின் வெப்பநிலை உயரும். கார்பன் சைக்கிள் பலவீனமடையும். இதனால் தாவரங்கள் அதிகம் உயிரிழக்கும் என்பதால் ஆக்சிஜன் உற்பத்தி குறையும். இதனால் மீத்தேன் அதிகரிக்கும். பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வளிமண்டலம் மீத்தேன் அதிக அளவில் இருந்ததே அதே நிலை மீண்டும் ஏற்படும். கிரேட் ஆக்சிஜனற்ற நிகழ்வுக்கு முந்தைய பூமியை போன்ற ஒரு சூழல் ஏற்படும் என்று கணித்துள்ளனர். இதுகுறித்து ஆய்வு பூமியின் வளிமண்டலத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நேச்சர் ஜியோசைன்ஸ் ஆய்விதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில்தான் பூமியில் மனிதர்கள் வாழ தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் 1 பில்லியன் ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜப்பானின் டோக்கியோவில் உள்ள டோஹோ பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் கசுமி ஒசாகி கூறுகையில், சூரியன் மற்றும் கார்பனேட் சிலிகேட் சுழற்சி எப்படி இருக்கிறது என்பதை வைத்தே பல ஆண்டுகளாக பூமியின் எதிர்காலம் குறித்து விவாதித்து வருகிறோம். அதில் நாம் முக்கியமாக கவனிப்பது வளிமண்டலத்தில் உள்ள CO2 அளவு தொடர்ந்து குறைவதும் பூமி தொடர்ச்சியாக வெப்பமயமாவதும் ஆகும் என்கிறார்.